உங்கள் கனகாசரவணன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் பார்த்துடலாமா? ஆமாங்க, காலையிலேயே இவங்க 2 பேரும் அழகாக பூத்திருந்தாங்க. செம்பருத்தி பூவும் ரோஜா பூவும் தாங்க. வந்து அவங்கள பார்த்ததுமே பயங்கர ஹாப்பி. அவங்க பார்த்துட்டு அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோடையே வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சுங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு தாங்க. பால் சுறா மீன் குழம்பு வைக்கிறேன். பால் சுறா வந்து நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 டைம்ஸ் ஆச்சும் எடுத்துக்கிறோங்க. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை சமைச்சிக்கிருவேங்க. மீன் குழம்பு வைக்கும்போதெல்லாம் எப்போதுமே சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடும் அதிகமாகவே போட்டு சமைப்பேன். அதை விட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எனக்கு மீன் குழம்புல முருங்கைக்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் முருங்கைக்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் மீன் வாங்கியிருந்தாவே போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ வந்து இன்றைக்கி எப்படி கிடச்சிச்சின்னா, எங்களுக்கு ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்க. அப்போ முருங்கைக்காலாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை 2 எடுத்தே வச்சுருந்தேங்க. எப்போ மீன் வாங்கிட்டு வராங்களோ அப்போ சமைக்கணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சமைச்சாச்சுங்க. இதுதான் பால் சுறா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இது என்னடா பேசிகிட்டு இருக்கும்போதே இட்லி தட்டை காமிக்கிறேன்னா, ஆமாங்க, பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே, குட்டி பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டையும் அப்போவே செஞ்சுருவேன். ஏன்னா எந்திரிச்சிட்டாங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. இன்றைக்கி அவங்க என்னெல்லாம் வேணுமோ இன்றைக்கி ஒரு 2 ஹார்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த 2 ஹார்ஸ் ஒன்ஸ் கொடுக்குறதையே நான் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிருவேங்க. எதெல்லாம் கொடுக்கணும், அது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு, நேந்திரம் பழம் ப்ளஸ் கேரட், இது 3யுமே இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருவேங்க. அவங்க எப்போல்லாம் பசிக்குன்னு அழுகிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒவ்வொன்று நல்லா மசித்து கொடுத்துருவேன், ஊட்டி விட்டுருவேன். அவங்க ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அந்த கொஞ்சத்தையும் நம்ம கொஞ்சம் தானே சாப்பிட்றாங்க, எதையோ ஒன்று செஞ்சுருவோம் அப்படிலாம் இருக்க மாட்டேங்க. கரெக்டாக டே பை டே என்னென்ன வேக வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாமே ஒரே டேயாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அவங்க எந்திரிச்ச உடனே போட்டு அவங்களுக்கு மசிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். மீன் போட்டாச்சு, நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த 3யுமே கட் பண்ணி வேகிறதுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறக்க சின்ன மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இன்னி வேலைங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. எந்திரிச்சு பாருங்கள், சாமியாட்டம் ஆடுறாங்க. செம்ம தூக்க களைப்பு. அப்புறம் அவங்கள கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணும். ஃப்ரெஷ்ஷானா தான் அவங்க நம்மளை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு மாதிரி சேடாக எழுந்திரிச்சாங்கன்னா நமக்கு வேலையே இங்கே ஓடாது. அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவங்கள ஜாலி மூடுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற வேலையை கொஞ்சம் இடுப்பில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி என்னாச்சுன்னா, ஒரு பேடு இதுன்னு என்ன தெரியுமாங்க, நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சிங்க. ஆமாங்க, அந்த பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்த நேரத்தில் எலி எப்படியோ உள்ளே போயிருக்குது. அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அப்புறம் சர்வீஸுக்கு வந்திருந்தாங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம வச்சுக்கிறதுலாம் இருக்குல்லங்க, மிஷினை பற்றி நம்ம தப்பு சொல்ல முடியாது. இது வந்து நம்மளோட ஃபால்ட்டு தான். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. நைட்டு நான் எப்போயுமே சொல்லுவேன்லங்க, எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படிங்கிறத. அதுதான் இதோடய ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, நைட்டு டின்னர் முடித்த உடனே, சாப்பிட்டு முடித்த உடனே எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நீட்டாக கழுகி எடுத்து வச்சுருவேங்க. நான் சொன்ன மாதிரியே பாத்திரத்தில் கழுகிடுவேன், அடுப்பையும் துடைச்சிடுவேன், சிங்க் எல்லாத்தையும் கழுகி சுத்தமாக வச்சுட்டு தாங்க தூங்குவேன். காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒருவேளை செய்ய முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் செய்ய முடியும், கொஞ்சம் அசதியாக இருக்குன்னு படுத்துட்டோம் அப்படிங்கிறவங்க இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். மார்னிங் எந்திரிக்கும் போது அவசர அவசரமாக சமைக்கணும், ஐயோ இந்த பாத்திரம் கிடக்கே, அதோ அடுப்பு இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு டென்ஷனே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக சமைப்போம். எப்போதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட இதையும் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறோனுங்க. நம்ம வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் யாருமே நம்மளோட ஹெல்த்தையும் சரி, நம்மளோட அழகுங்கிறது வந்து வேறங்க, நம்மளை செல்ஃப் கேருங்கிறது வேறு. ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிறோனுங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க பெரிய சர்ப்ரைஸ் இன்றைக்கி எங்களுக்கு. என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. எல்லாமேனா எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தது. நான் என்ன கேட்குறோன்னா, அதை வந்து என்னை கூட்டிகிட்டு போய் என்ன வேணும்னு கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. பட் அவங்களாம் எனக்கு வாங்கிட்டு வந்தது இல்லைங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 இயர்ஸ் முடிஞ்சு 9 இயர்ஸ் இப்போ ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த 9 இயர்ஸில் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. பட் என்னை கூட்டிகிட்டு போய் இதுதாங்க ஃபஸ்ட்டு டைம்
அவங்களாம் வாங்கிட்டு வந்தது. இந்த கிளிப்பு, பாப்பாவுக்கு அந்த குட்டி குட்டி சொடக்கு, பனானா கிளிப்பு, பொட்டு, இந்த பொட்டு தானே நீ வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு ப்ளஸ் பயங்கர ஹாப்பினஸ்ங்க. இந்த ஹாப்பினஸ்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான நிறைய பேருக்கு. ஆனால் இது வந்து எங்களை மாதிரி என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா நம்மளை கடைக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களாம் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுக்காதும் போது என்றைக்கோ ஒரு நாள் இப்படி பண்ணும்போது அது பெரிய ஹாப்பினஸ்ஸை கொடுக்குங்க நமக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.